இன்னைக்கு வந்து நொரடப்பா அது எப்படின்னு தேவையான பொருள் நான் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து சூப்பராக இருக்கும். அது வந்து நான் சொன்ன ஸ்டைலில் கிரேவி வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரியான இடியாப்பம் அந்த மாதிரி வந்து டிஃபன் ஐட்டத்துக்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான முறையெல்லாம் அது என்னன்னு சொல்கிறேன். செஞ்சுட்டேன். இப்போது நொரடப்பா செஞ்சுட்டேன். இது பாருங்கள், நல்லா திக்காக நல்லா சூப்பராக நல்லா வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போது நம்ம இட்லி மேலேயோ தோசை மேலேயோ நம்ம வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து இப்போ இட்லி ஊற்றிருக்கேன். இப்போ இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இட்லிக்காக அது டிஃபன் ஐட்டம் அது ரெடியாது. அதுக்கப்புறம் நான் அந்த போட்டி இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ அந்த போட்டியை இப்போ செஞ்சு முடிச்சுட்டேன். இப்போ அவ்வளோதான். இது வந்து ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், அதனால் வந்து உங்களுக்கு சொல்லலை. ஆனால் செஞ்சுட்டேன் நான். இது அவ்வளோதான். ஒயிட் ரைஸு, ரசம், இன்னைக்கு போட்டி கிரேவி, நொரடப்பா வந்து காலையில் டிஃபனுக்கு அது கிரேவி. அவ்வளோதான். இன்னைக்கு நொரடப்பா கிரேவி பண்ணலாம் நம்ம. இது நொரடப்பாவை இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருளை என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கரம் மசாலா, சோம்பு, சீரகத்தூள், உப்பு, கொத்தமல்லி, கருவேப்பிலை. அவ்வளோதான். இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம அப்படியே வதக்கிட்டு இதை நொரடப்பாவை போட்டு நல்லா ஒரு 5 விசில் வர வரைக்கும் வச்சுட்டு நல்லா கிரேவியாக நம்ம செஞ்சுக்கலாம். இப்போது எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ வந்து என்னன்னா வெங்காயம், சோம்பு இது ரெண்டுமே நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கட்டும். இது சோம்பும் வெங்காயமும் வதங்கட்டும். இப்போ அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் இதில் ஒரு சின்ன தக்காளி ஒன்று, வெங்காயம் ஒன்று, பட்டை, லவங்கம், அதுக்கப்புறம் வந்து அன்னாச்சி பூவு, கொஞ்சம் கடல் பாசி இதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் மிளகு, சீரகம். அவ்வளோதான். இது நம்ம போட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். இது போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதை இப்போ வந்து வெங்காயம் வதங்குது. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதங்கணும்னா தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் வந்து போட்டி வந்து இந்த கருப்பெல்லாம் போடுறதுக்கு அது வயிற்றிட்டுருக்குறேன். இப்போது ரொம்ப வதங்கணும்னா அவசியம் கிடையாது. இப்போது நம்ம வந்து நொரடப்பா போட்டு அதிலே போட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா தாளிப்பு கொடுக்க போகிறோம். இப்போ வந்து தக்காளி இருக்குது, 2 தக்காளி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதில் போட்டுக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போது தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போடுவது. இப்போ இது நல்லா வதங்குது. கொஞ்சமாக வதங்கினா போதும். ஏன்னா நம்ம வேக வச்சுட்டு இது எல்லாமே நல்லா கரைஞ்சி எல்லாமே வந்துடும். இதிலே கரைஞ்சிடும் தக்காளி, வெங்காயம் எல்லாமே. இப்போ என்ன பண்ணலான்னா, இப்போ நம்ம கழுவி க்ளீன் பண்ணி நொரடப்பாவை வச்சுருக்கேன். எவ்வளோ சுத்தமாக. அவ்வளோதான். சின்னதாக ஆகிடும். இவ்வளோ பெருசு போட்டிருக்கோம் இல்லையா, நல்லா ஒரு 5 விசில் 6 விசில் விட்டோம்னா அப்படியே பொடிசாக ஆகி போயிடும். இப்போ நம்ம நம்ம இதுலேயே போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு மஞ்சள்தூள், மிளகாத்தூள் போட்டு அதில் அரைச்சி வச்சு விழுத அதிலே கொட்டிட்டு நம்ம வந்து ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது நம்ம வந்து நொரடப்பாவை நம்ம போட்டுட்டோம். இப்போ நல்லா இப்போது இது கூட வந்து என்னென்ன இப்போ சேர்க்க போகிறேன்னா, இது குழம்பு மிளகாய்த்தூள், நல்லா ஒரு 1½ ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டால் தான் அந்த கவுச்சி வாசனை இருக்காது. அப்புறம் வந்து தேவையானது உப்பு. இது நம்ம இந்த 3மே இதில் போட்டுக்கலாம். இப்போது அவ்வளோதான். இது போட்டாச்சு. இதுக்கப்புறம் அரைச்சி வச்சோம்ல நம்ம மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, வெங்காயம், தக்காளி, தேங்காய், இது எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் அதிலே போட்டுட்டு நல்லா ஒரு 5-6 விசில் நல்லா வந்தோன்னா நல்லா திக்காக நல்லா டிஃபனுக்கு சூப்பராக இருக்கும். டிஃபனுக்கு தான் நான் உங்களுக்கு செய்கிறேன். இப்போது சாப்பாட்டுக்கு அவ்வளோ நல்லா இருக்காது. டிஃபனு தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு தான் உங்களுக்கு செய்கிறேன் நான். காலையில் டிஃபனுக்கு தான் நான் இது செஞ்சிட்ருக்கிறேன். இப்போ இது வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் தேவையானது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது எவ்வளோ தண்ணியோ நம்ம அவ்வளோ ஊற்றி நம்ம வேக விட்டுக்கலாம்.
ஏன்னா வந்து மிளகாய் தூள் வந்து நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஏன்னா வந்து மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாலாம் போட்டிருக்கனால அதிலே நிறைய காரம் இருக்கும். அதனால் வந்து தேவைக்கு மட்டும் தான் போட்டிருக்கேன். ரொம்ப காரம்னா வேணாம், நல்லா இருக்காது. வேணான்னா நீங்கள் நல்லா போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வெயிட்டை போட்டு நல்லா வேக விட போகிறேன். இப்போது நல்லா போட்டுட்டேன், மூடி போட்டுட்டேன். இப்போது 4-5 விசில் வந்துட்டு இருக்குது. இன்னும் ஒரு 4-5 விசில் வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த இதுவில் நம்ம இப்போ போட்டு நல்லா கிரேவி மாதிரி பண்ணிக்கலாம். நல்லா விசில் விட்டு ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா சூப்பராக நல்லா வெந்து நல்லா சூப்பராக வந்துடுச்சு. இது வந்து நம்ம டிஃபனுக்கு தான் இப்போ நம்ம செய்கிறோம் நம்ம இது. அதனால் வந்து இதை வந்து நம்ம இப்படி ஊற்றி இப்படி சாப்பிட்டோம்னா இட்லி மேலேயோ, தோசை மேலேயோ, இடியாப்பம், பரோட்டா, சப்பாத்தி மேலே சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வெந்து சூப்பராக நல்லா கிரேவி இந்த பதம் போதும். இந்த பக்கத்தில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன். இப்போ எனக்கு தேவையானது வந்து கொஞ்சோண்டு கடுகும் சீரகம் போட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். நல்லா பொரிட்டோம். நல்லா பொரிஞ்ச ஒன்றும் நல்லா கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியை போட்டு வதக்கிட்டு நம்ம இந்த வேக வச்சு வச்சுக்கிறோம்ல நம்ம அதை எடுத்து ஊற்றிக்கலாம். எந்த ஒரு கவுச்சி பொருளை நம்ம செஞ்சாலும் எந்த ஒரு கறியோ, சிக்கனோ, மட்டனோ, போட்டியோ, தோஞ்சலோ, நொரடாபாவோ எது செஞ்சாலும் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் அதிகம் போட்டுக்கணும். அதே மாதிரி கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டோம்னா அந்த ஒரு ஒரு நீச்சு ஸ்மெல்லு, ஒரு கவுச்சி ஸ்மெல்லு எதுவுமே இருக்காது. சூப்பராக நல்லா பக்காவாக நல்லா கமன்னு இருக்கும். அது எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது. ஹோட்டல்லலாம் சாப்பிட்டோம்னா சாப்பிட்டு முடிச்சோன்னே ஒரு ஸ்மெல் இருக்கும். அது மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. அதுக்கு தான் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நல்லா இது பொரிஞ்சிட்டோன்னா நல்லா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, நல்லா கருவேப்பிலை ஒரு கொத்து. நம்ம எவ்வளோ கொத்தமல்லி கருவேப்பிலை போடுறோமோ அவ்வளோ வாசனையாக அவ்வளோ கமன்னு இருக்கும். எவ்வளோ போட்டுருக்கோம் பாருங்க. இப்போ என்ன பண்ணிக்கலாம், இந்த கிரேவியை நம்ம இதில் வச்சு ஊற்றிக்கலாம். இப்போ கம்மன்னு மொரடப்பா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது டிஃபனுக்கு தான் உங்கள்கிட்ட சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் இதே மாதிரி செய்யுங்க. நல்லா சூப்பராக சம்முன்னு சும்மா ஹைலைட்டாக நல்லா இருக்கும். சாப்பிட்டோம்னா அவ்வளோ இந்த பிரமாதமாக இருக்கும். வீட்டில் எல்லாருமே நல்லா பாராட்டுவாங்க. இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான். கொதி வந்து தான் அவ்வளோதான், நம்ம ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே போட தேவையில்ல. இதில் நம்ம வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு எல்லாம் நம்ம போட்டுட்டோம். அதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி இருக்கிறோம். தேங்காய், மிளகு, சீரகம், தக்காளி, வெங்காயம்லாம் போட்டு அரைச்சி எல்லாமே இதில் வேக விட்டு வச்சதுனால அது சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டு, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த நொரடாப்பா ஒவ்வொருத்தரும் செய்கிறவங்க வந்துட்டு ஒரு ஸ்மெல்லு வந்துடும். அதனால் வீட்டில் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் இந்த மாதிரி அதில் தாளிப்பு கொடுத்துட்டு நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்தீங்கன்னா செம்ம ஹைலைட்டாக இருக்கும். ஓஹோ ஆஹோன்னுவாங்க நம்ம வீட்டில். அதுக்கப்புறம் போட்டியெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் என்ன பண்ணியிருக்கேன், கொஞ்சோண்டு கொத்தமல்லியை அப்படியே தூவி விட்டுருக்குறேன். அது கழுவுனதில். இப்போ வந்து அதில் என்னன்னா அந்த ஸ்மெல்லு வராது. அதனால் கொஞ்சம் போட்டோம்னா அந்த ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்காது. ஆனால் பச்சையாக இருக்கிறத கொஞ்சம் தூவி விட்டோன்னா அந்த இப்போ கவுச்சி வாசனை போயிடும். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நொரடாப்பா உங்களுக்கு எப்படின்ட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டேன். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். வீடியோ பார்த்துட்டு விட்டுறாதீங்க. இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட்லாம் நீங்கள் பார்த்து எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். அப்போ தான் இன்னொன்று நான் என்னோடய ஸ்டைலில் என்னோடய இதுவில் எனக்கு அம்மா அப்பா எங்களோட ரிலேஷன் சொல்லி கொடுத்ததுனால உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். பாய், தேங்க்யூ.